நேபாளம் திபெத் எல்லையில் உள்ள ஏரியின் நிலையை ஆய்வு செய்த பின் மீட்புப் பணிகளை மீண்டும் சீனா தொடங்கியிருக்கிறது. நேபாளம் திபெத் எல்லையில் உள்ள ஏரியை திபெத் நேபாள எல்லையில் நிரம்பி வழியும் தடுப்பு ஏரியில் ஏற்படும் வாயுகள் கட்டுக்குள் உள்ளது என்றும் சீனா தெரிவித்திருக்கிறது. உயிரிழப்புகளை ஏற்படுத்திய வெள்ளத்திற்கு பிறகு மீட்புப் பணிகள் மீண்டும் தொடங்கி சீனா செயல்பட்டுக் கொண்டு வருகிறது. ஏரியில் திடீரென உடைப்பு ஏற்படும் என்ற அச்சத்தின் காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த மீட்புப் பணிகள் மீண்டும் துவங்கியிருக்கின்றன. திபெத் நேபாள எல்லையில் நிரம்பி வரும் தடுப்பு ஏரி உடையும் நிலையில் இருந்தால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இருந்தது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் கவியரசன். கவியரசன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தினேஷ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சீனா நேபாளத்துக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கையை கொடுத்திருந்தாங்க. அங்க ஏற்பட்டிருக்கக்கூடிய பெருவெள்ளத்துல மாயமானவங்களை கண்டுபிடிக்கிற பணியில நேபாள அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள், தன்னார்வலர்கள் இவங்கெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட சூழல்ல திபெத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியில வெடிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதன் காரணமாக மீண்டும் அந்த கோஷி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட அதிகம் வாய்ப்பு இருக்கிறது. அதனால மீட்பு பணியில இருக்கிறவங்க எல்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு போக சொல்லுங்க. ஏன்னா அந்த வெடிப்புலேருந்து வெளியேறக்கூடிய பெரு வெள்ளம் என்பது மீட்பு பணியில ஈடுபட்டிருக்கவங்க இருக்க இடத்தை நோக்கி தான் வரப்போகுது. அதனால குறைந்தபட்சம் அங்கிருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி பாதுகாப்பான இடத்துல இருக்க சொல்லுங்க அப்படின்னு சீனா நேபாளுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருந்தாங்க. அதன் காரணமாக மீட்பு பணிகளும் பாதியில நிறுத்தப்பட்டிருந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே காணாம போனவங்களை கண்டுபிடிக்க போனவங்க தான் இவங்க. ஒருவேளை இவங்களுக்கும் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு வேறு விதமாக ஏதாவது நடந்தால் இந்த மீட்பு பணிகள் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது ஒன்று. அப்புறம் தெரிஞ்சே ஆபத்துல சிக்க வச்ச மாதிரி ஆயிடும். அப்படிங்கிறதுனால இந்த மேற்கொண்ட இழப்புகள் ஏற்படுவதை தவிர்ப்பதற்காக மீட்பு பணிகளை பாதியில நிறுத்தி வச்சிருந்தாங்க. நேபாளம் அதான் பண்ணாங்க, சைனாலையும் அப்படிதான் நிறுத்தி வச்சிருந்தாங்க. திபெத் பகுதிகளில் நடைபெற்ற மீட்பு பணிகளை எல்லாம் அவங்களும் நிறுத்தி வச்சிருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கும் சிக்கல் இருந்தது. இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த உடைப்பு சம்பந்தமாக ஒரு பெரிய ஆய்வை சீனா நடத்தி இருக்கிறாங்க. குறுகிய காலத்துக்குள்ள தங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஆய்வு பண்ணிட்டு இப்ப அபாயம் ஏற்பட்டாலும் கூட அது கட்டுக்குள்ள வைக்கிற அளவுக்கு தான் இருக்கு. அதனால நம்ம இனிமேல் மீட்பு பணிகளை தொடங்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு சீனா வந்திருக்காங்க. அதனால திபெத் பகுதிகளில் மீட்பு பணிகள் மீண்டும் தொடங்கப்பட்டிருக்கின்றன. இதுல நமக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப சீனாவே அங்க பணிகளை தொடங்கிட்டாங்க அப்படிங்கிறப்ப நேபாளுக்கு ஆபத்து குறைந்திருப்பதை நம்மளால உணர முடிகிறது. எனவே இவங்களும் மறுபடியும் அந்த ரெஸ்கியூ ஆபரேஷனை ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் இந்நேரம் அதை தொடங்கி இருக்கக்கூடும். இதன் மூலமாக மீண்டும் மீட்பு பணிகளை ஆரம்பித்து பாதிக்கப்பட்டவர்களை கண்டுபிடிச்சு அவங்கள பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்வதற்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கின்றன. என்றாலும் கூட இயற்கையை நம்ம ஒரு அளவுக்கு தான் கணிக்க முடியும். ஏன்னா இந்த பெருவெள்ளமே திடீர்னு வந்தது தான், அதை யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. இப்போ சைனாவை பொறுத்த வரைக்கும் அவங்க சில ஆய்வுகளை தான் செஞ்சிருக்கிறாங்க. ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணி இது ஒன்றும் நடக்காது, பிரச்சனை வராது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தான் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பின்பற்றி நேபாளம் தொடங்கி இருக்கலாம் அல்லது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. என்ன இருந்தாலும் இந்த பெருவெள்ளத்தை போல மறுபடியும் ஒன்று வருமா அப்படின்னா அதை வரும்னு நம்மளால சொல்ல முடியாது, வராது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. தற்போதைய சூழலை வச்சு ஒரு அபாய ரிஸ்க் லெவலை பார்த்து வேலையை தொடங்கியிருக்கிறாங்க. ஆனால் இது போன்ற பெருவெள்ளம் மீண்டும் வரக்கூடாது. அதே போல அதால் பாதிக்கப்பட்டவர்கள் உயிரோடு மீண்டு தங்களுடைய இயல்பு வாழ்க்கையை தொடங்கணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய எதிர்பார்ப்பு. விவரங்களை வழங்கி வைக்க நன்றி கவியரசன்.